அடுத்தது எடுத்துக்காட்டு 9.56 என்ன சொல்லியிருக்காங்க? y equal to cos x மற்றும் y equal to sin x என்ற வளைவரைகள் x equal to pi by 4 மற்றும் x equal to 5 pi by 4 என்ற கோடுகள் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள அரங்கத்தின் பரப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ y equal to cos x அப்படிங்கிறதுக்கும் y equal to sin x அப்படிங்கிற வளைவரைக்கும் ரெண்டு வளைவரைக்கும் x equal to pi by 4 மற்றும் x equal to 5 pi by 4ங்கிற கோட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தோட பரப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இது x அச்சு, இது y அச்சு இல்லைங்களா? சரி, இப்போ x அச்சு y அச்சு எடுத்தாச்சு. இப்போ cos x sin x sin x எடுத்துக்கலாம். sin x ஓட வளைவு எப்படி போகும்? 0ல ஆரம்பிச்சு இப்படி போகும். இது sin x ஓட வளைவு. cos x ஓட வளைவு எப்படி போகும்? அது மேல இருந்து ஆரம்பிக்கும், 1ல இருந்து ஆரம்பிக்கும். 1ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா இப்படி போகும். இல்லைங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் நடுவுலையும் x, அப்போ இப்போ sin x இப்படி போகுதுன்னு வைங்களேன். sin x இப்படி போகுதுன்னு வைங்களேன். இது 0, இது பை, இது 2 பை. இப்போ நான் cos x போடுறேன். cos x போடும்போது எப்படி போகும்? 1ல ஆரம்பிக்கும், இப்படி போய் நின்றும். அப்போ இது எப்படி இருக்கும்? இது பை பை 2, இது 3 பை பை 2, இப்படி போகுங்களா? இது எப்படி இருக்கும்? பை பை 2, இது 3 பை பை 2ன்னு இருக்கும். இருக்குமா? சரி, இப்போ கோடு என்னது கேட்டிருக்காங்க? பை பை 4க்கு. இப்போ இந்த 0க்கும் பை பை 2க்கும் நடுவுல ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நடுவுல ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பை பை, அப்போ ஒரு ரெண்டு புள்ளி கொடுத்து நடுப்புள்ளி கண்டுபிடினா அந்த ரெண்டு புள்ளியையும் கூட்டி 2ஆல வகுப்போம். அந்த ரெண்டு புள்ளியையும் கூட்டி 2ஆல வகுப்போம். அதுதான் பொதுவா பண்ணக்கூடிய விஷயம். சோ அப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டு புள்ளிகளையும் கூட்டி 2ஆல வகுத்தோம்னா எப்படி இருக்கும்? 0வையும் பை பை 2வையும் கூட்டி 2ஆல வகுத்தோம்னா 0 plus pi by 2, 0 plus pi by 2 divided by 2. அப்போ pi by 2 divided by 2 pi by 4ன்னு வரும். அப்ப இந்த நடுப்புள்ளி எப்படி இருக்கும்? pi by 4. அடுத்தது இது ரெண்டுக்கும் நடுப்புள்ளி எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? pi plus 3 pi by 2 divided by 2 இல்லைங்களா? சோ இது ரெண்டுக்கும் நடுப்புள்ளி கண்டுபிடிச்சோம். நடுப்புள்ளி வேணும்னாவே ரெண்டு புள்ளியையும் கூட்டி 2ஆல வகுக்கணும் இல்லைங்களா? சரி, அப்ப இந்த இடத்துல pi plus 3 pi by 2 divided by 2. சோ அப்ப இந்த 2 அங்க போச்சுன்னா 2 pi. சோ 2 pi plus 3 pi by 4. 2 plus 2 pi plus 3 pi 5 pi by 4. சோ அப்ப 5 pi by 4 தான் இந்த புள்ளி. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. சோ இப்ப அந்த 5 by 4க்கும் 5 pi by 4க்கும் அப்படிங்கிற கோட்டுக்கும் இது ரெண்டு வளைவரைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தோட பரப்பளவு கேக்குறாங்க. சோ இப்ப இதுக்கும் இதுக்கும் நடுவுல இருக்க அரங்கம் எது? நடுவுல இருக்க அரங்கம் எதுங்க? இதுதான். இதுதான் அந்த நடுவுல இருக்கக்கூடிய அரங்கம். சோ இதோட பரப்பு தான் கேக்குறாங்க. இதோட பரப்பு தான் கேக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? சோ இதோட பரப்பு கேக்குறாங்க, அந்த பரப்பு தான் கேக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பை பை 4 நல்லா கவனிங்க. 0ல இருந்து பை பை 2 பை பை 2 2 பை பை 2 3 பை பை 2 இப்படிதான் நம்ம பிரிச்சது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த அரங்கத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க பிரச்சனைல. 5 பை பை 4ங்கிறது என்னது? பைக்கும் 3 பை பை 2க்கும் நடுவுல இருக்கிறது. பை பை 4ங்கிறது 0க்கும் பை பை 2க்கும் நடுவுல இருக்கிறது.
சோ அவங்க அதுதான் ஆரம்ப புள்ளி, இதுதான் முடிவு புள்ளிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க புள்ளிகள் பார்க்கும்போது, இல்லையா? அப்போ 5/4 to 5/4 தான் நம்ம எடுக்கணும். சரி, அப்ப இதோட பரப்பளவு எப்படி இருக்கும்? A equal to integral 5/4 to 5/4. இப்போ நல்லா கவனிங்க, இது ரெண்டா பிரிச்சுக்கலாமா? ரெண்டா பிரிச்சுக்கலாமா? இந்த இடத்துல நம்ம ரெண்டா பிரிக்க முடியாது. சோ அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டா பிரிக்க முடியாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணணும்ன்ற, அப்போ இந்த இடத்துல நம்ம பகுதி ரெண்டுல சில சூத்திரங்கள் பார்த்தோம். எக்ஸும் ஒய்யும் சேரும் போது இந்த இடத்துல பாருங்களேன், எக்ஸும் ஒய்யும் சேர்ந்த மாதிரி தான் வந்திருக்கு. சோ அப்போ அந்த பகுதி ரெண்டுல என்ன சூத்திரம் பார்த்தோங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தணும். சோ அப்ப இதோட பரப்பளவு எப்படி இருக்கும்? அந்த பகுதி ரெண்டுல பார்த்த சூத்திரம் நல்லா பாருங்க, இந்த எக்ஸ் புள்ளியில தான் எடுத்திருக்கோம். சோ எக்ஸ் அச்சை பொறுத்து தான் நம்ம எடுத்திருக்கோம். சோ எக்ஸ் அச்சை பொறுத்து தான், எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தா வந்த புள்ளிகளை தான் எடுத்திருக்கோம். அப்போ dx. இப்ப இங்க என்ன வரும்? y1 மைனஸ் y2, y1 மைனஸ் y2. சோ y1ங்கிறது என்னங்க? இப்ப எப்பவுமே எக்ஸ் அச்சை பொறுத்து எடுக்கும் போது மேல இருந்து கீழே பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப மேல இருந்து கீழே பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வளையை தான் பார்க்கணும். இந்த வளை எதோட வளை? y equal to cos x ஓட வளை, sin x ஓட வளை, இல்லையா? sin x. இது y equal to cos x. சோ இப்ப sin x ஓட வளை, ஃபர்ஸ்ட் sin x ஓட வளை தான் எடுக்கணும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் y1ங்கிறது sin x, y1ங்கிறது sin x, y2ங்கிறது மேல இருக்கு, இது கீழே வந்திருக்க கூடியது cos x. ஃபர்ஸ்ட் எப்பவுமே மேல இருக்கிறதா பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? சோ x அச்சை பொறுத்து எடுத்தோம்னா மேல இருக்க வளைவு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ y1 என்ன கொடுத்திருந்தாங்க? sin x. சோ இப்போ இன்டெகிரல் 5/4 to 5/4. y1 என்ன? sin x மைனஸ் y2 என்ன? cos x dx. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப தொகுத்தரலாமா? சரி, sin x தொகுத்தோம்னா மைனஸ் cos x. சோ மைனஸ் cos x மைனஸ் cos x தொகுத்தோம்னா சொல்லலாமே, cos x தொகுத்தோம்னா sin x. சோ sin x. எல்லைகள் 5/4ல இருந்து 5/4 வரைக்கும், இல்லைங்களா? சோ மேல்நிலை மைனஸ் கீழ்நிலை போடலாமா? சோ மேல்நிலை போடுங்க. சோ மேல்நிலையை பயன்படுத்தினா அப்புறம் கீழ்நிலை பயன்படுத்தலாம். சோ மேல்நிலை என்ன வரும்? மைனஸ் cos 5/4 மைனஸ் sin 5/4. மேலெல்லை மைனஸ் கீழெல்லை, கீழெல்லையை போடும்போது மைனஸ் cos, கீழெல்லை என்னங்க? 5/4. சோ மைனஸ் cos 5/4 மைனஸ் sin 5/4. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 5/4 ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். இது எக்ஸ் அச்சை பொறுத்து தான் எடுக்கணும், இல்லையா? எல்லாமே இந்த இடத்துல பாசிட்டிவ், இந்த இடத்துல எல்லாமே மிகை, இந்த இடத்துல சைன் மட்டும் மிகை, சைனும் சிக்கனும் மட்டும் மிகை, டான் மட்டும் மிகை, காசும் கொசிக்கனும் மிகை, மித்ததெல்லாம் குறை. சரியா? சோ இது மட்டும் தான் மிகை, பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இது 90, இது 180, இது 270, இது 360, 0ன்னு சொல்லலாம். சரிங்களா? சோ அப்போ எக்ஸ் அச்சை பொறுத்து நம்ம எப்பவுமே பார்க்கணும். இந்த மாதிரி இடத்துல எதை பொறுத்து பார்க்கணும்? எக்ஸ் அச்சை பொறுத்தா பார்க்கணும். 5/4 அப்படிங்கிறது என்னங்க? 5 into 180/4, 5 into 180/4. 2 2s are 4, 2 9s are 18, 0. 45 times. 5 5s are 25, 5 4s are 20, 22. 225 degree. So 225 degree எதுக்குள்ள வரும்? 180க்கு 270க்கு நடுவுல வரும். எப்பவுமே x அச்சை பொறுத்து தான் எடுக்கணும். சோ அப்போ 180க்கு 270க்கு நடுவுல வரும். அப்போ 180க்கு 225க்கு என்ன வித்தியாசம்? 45 டிகிரி, இல்லையா? சோ 225 இருந்து 180 போச்சுன்னா 45 டிகிரி. சோ அப்போ மைனஸ் காஸ், அப்ப இந்த இடத்துல பாருங்க tan மட்டும் தான் பாசிட்டிவ்,
tan மட்டும்தான் மிகை, மீதி எல்லாம் குறை. சோ அப்போ காசுக்கு மைனஸ், காசுக்கு மைனஸ் 5π/4. அப்ப இங்க 225 minus 180 x அச்ச பொறுத்து எடுக்கணும். சோ 225 180ல மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் 45. சோ cos 45 மைனஸ் sin. sin பார்த்தோம்னா அதே இதுல தான் 5π/4 னா 225. 225 னா இதுல தான் பார்க்கணும். இதுல sin பாசிட்டிவா கிடையாது. sin இந்த இடத்துல மிகை கிடையாது, குறை, நெகட்டிவ். சோ இங்க tan மட்டும் தான் மிகை. சரிங்களா? சோ அப்போ இந்த குவாட்ரண்ட்ல இந்த பகுதியில tan மட்டும் தான் மிகை. சோ இந்த இடத்துல sin குறை. சோ sin குறையா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும். சோ மைனஸ் sin π/45 டிகிரி. 45 டிகிரியை π/4 ன்னு எழுதிக்கலாம். π/4. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது மைனஸ் மைனஸ் cos. cos π/4 நமக்கு தெரியும், அந்த இதுலயே படிச்சிருப்போம், அட்டவணையிலே பார்த்திருப்போம். cos π/4க்கு சூத்திரம் என்னங்க? அதுல அட்டவணையிலே சொல்லிருப்போம். cos π/4ங்கிறது 1/√2 மைனஸ் sin π/4ங்கிறது 1/√2. புரிஞ்சுதுங்களா? சரி, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சோ பிளஸ் cos π/4 1/√2. so which is equal to 1/√2 மைனஸ் இங்க ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு. சோ பிளஸ் ஆயிடும். சோ பிளஸ் 1/√2. sin π/4 1/√2 தான். சோ 1/√2 மைனஸ் மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2 இல்லைங்களா? சோ மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். அப்போ 1/√2 பிளஸ் 1/√2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1/√2 பிளஸ் 1/√2. அடுத்ததுலயும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் 1/√2. சோ இப்போ கீழே √2 பொதுவா எடுத்துட்டோம்னா 1 2 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 4 ஆயிடும் இல்லைங்களா? சரி, இப்போ 4/√2 வந்திருக்கு. சோ 4 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2 எழுதிக்கலாமா? 4 எப்படி எழுதிக்கலாங்க? 2 into 2. அப்போ 2 into 2/√2. சோ இந்த 2 எப்படி எழுதிக்கலாம்? √2 into √2 எழுதிக்கலாமா? so which is equal to 2 into √2 into √2/√2. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ √2 போயிடும். சோ அப்ப பதில் என்ன வரும்? 2√2. சோ இதுதான் பரப்பளவு. புரிஞ்சுதுங்களா? சோ பரப்பளவு என்ன? 2√2. ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சுதுங்களா? சரி, சோ என்ன பண்ணிருக்கோம் இந்த கேள்வியில? ஃபர்ஸ்ட் எதுக்கு வளைவு போட்டிருக்கோம்? சைனுக்கு வளைவு போட்டிருக்கோம், அப்புறம் காஸ்க்கு வளைவு போட்டிருக்கோம். சோ அவங்க கொடுத்த π/4 5π/4க்குள்ள இருக்கக்கூடிய அரங்கத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. சோ அந்த பச்சை கலர்ல அடிச்சிருக்கிறது தான் அரங்கம். சோ அதை எடுத்து நம்மளுக்கு பகுதி 2ல நான் உங்களுக்கு சூத்திரம் சொல்லி கொடுத்திருக்கேன், எக்ஸும் ஒய்யும் சேரும் போது என்ன சூத்திரம் சொல்லிட்டு. சோ அதை விதியை பயன்படுத்தி சோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு தொகுத்து பார்க்கும்போது சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த அட்டவணை போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் எளிமையா இருக்கு. 5π/4 கொஞ்சம் பெருசு இல்லைங்களா? சோ 180க்கு மேல. சோ அப்ப இந்த அட்டவணை போடும்போது கொஞ்சம் எளிமையா இருக்குங்கிறதுக்காக இதை போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இதை போட்டு நம்ம கொண்டு வரும்போது நமக்கு பதில் என்ன கிடைக்குது? பரப்பளவு 2√2ன்னு கிடைக்குது. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது எடுத்துக்காட்டு 9.57. என்ன சொல்லியிருக்காங்க? x² + y² = a² என்ற வட்டத்தில் x² + y² = a²ங்கிற ஒரு வட்டம். சோ ஒரு வட்டம் வரைஞ்சுக்கலாம். இந்த வட்டம் என்னன்னு சொல்லிருக்காங்க? x² + y² = a² சொல்லிருக்காங்க. இந்த வட்டத்துக்கு x² + y² = a² சொல்லிருக்காங்க. இந்த வட்டத்துக்கு பேரு. புரிஞ்சுதுங்களா? சரி, உள்ள அரங்கத்தின் பரப்பை x = h என்ற கோடு இரு பகுதிகளாக பிரிக்கின்றது. சோ இந்த வட்டத்தோட அரங்கத்தோட பரப்ப x = hங்கிற கோடு ரெண்டா பிரிக்குதுன்னு சொல்றாங்க, இரு பகுதிகளாக பிரிக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி பிரிச்சதுன்னா அதுல சிறிய பகுதியின் பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ இதுல நம்ம முதல்ல அச்சு போட்டுக்கலாம். சோ அச்சு போட்டோம் அப்படின்னா இது x அச்சு, இது y அச்சு இல்லைங்களா? சரி, இது x அச்சு, இது y அச்சு, இது 0. இப்போ x = hங்கிற கோடு ரெண்டு பகுதியா பிரிக்குதுன்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல இந்த கோடை நான் போட்டுக்கிறேன். இதுல இருந்து இது ஃபுல்லா ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, சரிங்களா? சரி, இதுல சிறிய பகுதி எது? இதுதான். சோ இப்ப இந்த கோட்டுக்கு பேர் என்ன? x = h. சரிங்களா? சரி, இப்ப சிறிய பகுதி எது? இதுதான் சிறிய பகுதி.
இதுதான் சிறிய பகுதி. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப இந்த சிறிய பகுதியோட பரப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, அப்போ இது x equal to h ன்னு வந்துருச்சா இந்த பகுதி. சோ இப்போ இந்த புள்ளி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த புள்ளி எப்படி இருக்கும்? இங்க இருந்து ஒரு கோடு வரையும், கரெக்டா? இங்கதான் தொடுப்புள்ளி வருது இல்லையா? சரி, இப்போ இந்த சமன்பாட்டையே எடுத்துக்கலாம். சோ இந்த சமன்பாடு என்ன? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இல்லைங்களா? சோ இந்த சமன்பாட்டை எடுத்துட்டு y ஸ்கொயர் மட்டும் இங்க வச்சுக்கலாம், x ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். சோ இப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர்னு வந்துரும். y அந்த சைடு போகும்போது சாரி y இந்த சைடு தான் இருக்கும், ஸ்கொயர் இந்த சைடு போகும்போது பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர்னு வந்துரும். ஸ்கொயர் அங்க போகும்போது பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர்னு வந்துரும். சோ அப்போ பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஒன்று வரும், பிளஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் வரும், மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஒன்று வரும். வருங்களா? சோ ரெண்டா வரும். சோ இப்போ பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர்னா எது மட்டும் வரும் அப்படின்னா இது மட்டும் வரும். பிளஸ்க்குனா இது மட்டும் வரும், மைனஸ்க்குங்கும் போது இது மட்டும் வரும். சரிங்களா? சோ அப்போ இது வந்து y equal to root of a square minus x square. இது பாத்தீங்கன்னா y equal to root of minus root of a square minus x square. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ எனக்கு எந்த பகுதி மட்டும் வேணும்? இந்த பகுதி மட்டும் தான் எனக்கு வேணும், கரெக்ட்டுங்களா? சோ அப்ப அந்த பகுதி மட்டும் வேணும்னா நான் இந்த பகுதியை நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். இது a1 வச்சுக்கிறேன், இதை a2 வச்சுக்கிறேன். ரெண்டா பிரிச்சுட்டு ஒரு பகுதி கண்டுபிடிச்சு அதை ரெண்டால பெருக்கிட்டேன்னா எனக்கு ரெண்டு பகுதி கிடைச்ச மாதிரியா? புரிஞ்சுதுங்களா? சோ என்னோட ஐடியா ஓகே. சோ அப்போ இந்த பகுதி மட்டும் வேணும். இது x அச்சுக்கு எப்படி இருக்கு? மேல இருக்கு, x அச்சுக்கு மேல இருக்கு. சரி, அப்போ இது x equal to h ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த புள்ளி எப்படி இருக்கும்னு சொல்லணும் இல்லைங்களா? சோ இந்த புள்ளி எப்படி இருக்குன்னு சொல்லணும். இப்ப x க்கு பதிலா 0 போடுறேன். சோ இப்ப x க்கு பதிலா 0 போட்டேன்னா y என்ன ஆகும்? y equal to root of a square ன்னு வரும். ஸ்கொயர் இது கேன்சல் ஆயிரும், y equal to a ன்னு வந்துரும் இல்லைங்களா? சரி, இப்போ இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த புள்ளி எதுல இருந்து எது வரைக்கும் போகும்? இந்த புள்ளி, அந்த புள்ளிய பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், x அச்சுல y எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். அப்போ y க்கு 0 போட்டா என்ன ஆகும்? 0 equal to root of a square minus x square. அப்ப a square minus x square equal to 0. அப்ப a square equal to x square. அப்ப a equal to x. சோ அப்ப x என்ன ஆயிடும்? a ஆயிடும். சோ அப்போ இந்த புள்ளி எப்படி இருக்குங்க? a, 0. x, y தானே? அப்ப a, 0. a, 0 இருக்குங்களா? சரி, இப்ப இந்த புள்ளி a, 0ன்னு இருக்கா? இந்த புள்ளி எப்படி இருக்கு? a, 0. அப்போ x ஓட புள்ளி என்ன? a. அப்போ இந்த புள்ளி a வா தான் இருக்கும் இல்லைங்களா? சோ x அச்சுல x புள்ளியை தான் பார்ப்போம். இது 0 a. சரி, இப்ப இந்த புள்ளி எப்படி இருக்கும்னு சொல்லணும், கரெக்டா? சோ இந்த புள்ளி எப்படி இருக்கும்னு சொல்லணும். இது x equal to h ன்னு பிரிச்சிருக்கோம். அப்ப இது எப்படி இருக்கும்? h ஆ இருக்கும் இல்லையா? சரி, அப்போ நமக்கு x அச்சுலயே இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளியும் இருக்கு. அப்போ சுலபமா பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். பரப்பளவு a அப்படிங்கிறது இன்டெகிரல். நீங்க கவனிங்க. சோ எந்த அளவு மட்டும் நமக்கு வேணும்? இது மட்டும் தெரிஞ்சா போதும், இதோடது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ இதோடது h, இதோடது a நமக்கு தெரியும். சோ அப்போ h2a புரிஞ்சுதுங்களா? h2a அந்த அளவு மட்டும் தெரிஞ்சா போதும். அளவு தெரிஞ்சா ரெண்டால பண்ணிக்கலாம். சோ அப்போ முன்னாடியே நான் 2 போட்டுறேன், முன்னாடியே 2 போட்டுடலாம். சோ அப்போ h2a நல்லா கவனிங்க. இதோட ஏரியா, அதாவது இதோட பரப்பளவு எப்படி இருக்கும்? y equal to yங்கிறது இது. சோ x அச்சுக்கு மேல, x அச்சுக்கு மேலனா x அச்சுக்கு மேலனா எப்படி எடுக்கணுங்க? dx இங்க, இங்க y இல்லைங்களா? சோ yங்கிறது இந்த இடத்துல என்ன? root of a square minus x square. ஏன்னா மிகை பகுதி மேலதான் பாக்குறோம், மேலனா பாசிட்டிவ். சோ மேல இருக்குன்னா பிளஸ். சோ இப்ப 2 into h2a. yங்கிறது என்னங்க? root of a square minus x square. So அப்ப root of a square minus x square dx. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ root of a square minus x square dx. இப்போ இதுக்கு நமக்கு தெரியும் என்ன தெரியும்? ஒரு சூத்திரம் பார்த்துப்போம். root of integral root of a square minus x square dx எப்படி எழுதிக்கலாம்? root of a square minus x square dx எப்படி எழுதிக்கலாங்க? x by 2
root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a plus c ன்னு எழுதிக்கலாங்களா? ஸோ இது அப்படியே இங்க பயன்படுத்த போறோம். ஸோ அப்போ 2 into x by 2. x by 2ங்கிறது என்னங்க? இதே x by 2 தான் இங்கேயும் வரும். ஸோ x by 2 root of a square minus x square. a square minus x square. So a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. எல்லைகள் எதுல இருந்து எது வரைக்குங்க? h ல இருந்து a வரைக்கும். மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போட்டுடலாங்களா? சரி. சோ மேலெல்லை மைனஸ் கீழெல்லை. மேலெல்லை போட்டா a by 2 root of a square minus a square x க்கு பதிலா a போடணும் plus a square by 2 sin inverse of a by a minus மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போடணும். சோ கீழெல்லை போட்டோம்னா h by 2 root of a square minus h square plus a square by 2 sin inverse of h by a. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ a square இது ஃபுல்லாமே 0 ஆயிரும். a square minus a square 0 ஆயிரும். அடுத்தது பாருங்களேன். a 1 ஆயிரும். சைனுக்கு எப்போ 1? sin 91 pi by 2 இல்லைங்களா? சோ அப்போ 2 into a square by 2 into pi by 2 minus h by 2 root of a square minus h square plus a square by 2 sin inverse of h by a. வருங்களா? சோ இந்த மைனஸ் இருக்கு. மைனஸ் உள்ள போகும்போது இது மைனஸா மாறிடும். புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ இதுல எல்லாத்துலயுமே by 2 by 2 இருக்கு. சோ இதுல ஒரு by 2, இதுல ஒரு by 2, இதுல ஒரு by 2. வெளியே எடுத்துடலாங்களா? வெளியே எடுத்துடலாம். சோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2 வெளியே எடுத்துக்கலாம். சோ 1 by 2 வெளியே எடுக்கிறது எடுக்காது நம்ம விருப்பம் தான். வேணும் நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. a square by 2 எடுத்துக்கலாமா? இதுல a square by 2 இல்லையா? சோ அப்ப a square by 2 நம்மளால எடுக்க முடியாது. a square எடுக்க முடியாது. சோ அந்த இடத்துல அதனால 1 by 2 எடுத்துக்கலாம். நம்ம 1 by 2 எல்லாத்துலயும் இருக்குல்லைங்க. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. 1 by 2 வெளியே எடுத்துக்கலாம். சோ 1 by 2 வெளியே எடுத்துறோம்னா 2 by 2 வெளியே வந்துரும் இல்லைங்களா? சோ 2 by 2 வெளியே வந்துரும். சோ அப்போ உள்ள என்ன இருக்கும்? இந்த 1 by 2 வந்துருச்சு. சோ இது வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு. மீதி இருக்கிறது மட்டும் எழுதிக்கலாங்களா? சோ அப்ப a square into pi by 2 வரும். சோ a square into pi by 2 minus h root of a square minus h square இருக்குங்களா? அடுத்ததுல பாருங்க minus a square sin inverse of h by a இருக்கும். minus a square sin inverse of h by a இருக்கும். இருக்குங்களா? சரி. இப்போ 2 by 2 1 ஆயிடும். சோ விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. 2 எடுக்கும்போது பொதுவா 1 ஆயிடும், விட்டுருங்க. சோ இங்க பாருங்க a square pi by 2. இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் a square பொதுவா எடுத்துக்கலாமா? சோ இப்போ இது ரெண்டுல இருந்தும் a square பொதுவா எடுத்துட்டோம்னா pi by 2 minus sin inverse of h by a minus h root of a square minus h square வரும் இல்லைங்களா? சரி, இது புரிஞ்சுதா இது வரைக்கும் உங்களுக்கு? சோ இந்த ரெண்டு பகுதியும் எடுத்து இந்த ரெண்டுல இருந்து a square பொதுவா எடுத்துட்டேன். அப்ப pi by 2 minus sin inverse of h by a இருக்குங்களா? சோ இந்த பகுதியை அப்படியே இங்க எழுதிக்கேன். புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வரணும். சோ என்னன்னா sin inverse of x plus since cos inverse of x plus sin inverse of x equal to pi by 2 தெரியுங்களா? சோ அப்போ sin inverse cos inverse of x equal to pi by 2 plus sin inverse of x அந்த பக்கம் போச்சுன்னா minus sin inverse of x. புரிஞ்சுதுங்களா? அப்ப cos inverse of x எப்படி எழுதிக்கலாம்? pi by 2 minus sin inverse of x ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ cos inverse of x pi by 2 minus sin inverse of x ன்னு எழுதிக்கலாம். சோ pi by 2 minus sin inverse of x எப்படி எழுதிக்கலாம்? cos inverse of x ன்னு எழுதிக்கலாம். சோ அப்போ இதுக்கு பதிலா cos inverse of x ன்னு எழுதிக்கலாங்களா? சரி. அப்போ which is equal to a square into pi by 2 minus sin inverse of h by எப்படி எழுதிக்கலாம்? cos inverse of h by a ன்னு எழுதிக்கலாம். சோ x க்கு பதிலா இந்த இடத்துல h by a வரும். சோ இங்க h by a தானே இருக்கு x க்கு பதிலா. சோ அதனால இங்க h by a வரும். புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? cos inverse of h by a.
cos inverse of h by a minus h into இது அப்படியே வந்துரும் root of a square minus h square. புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? a square cos inverse of h by a minus h into root of a square minus h square. இதுதான் பரப்பளவு. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அவ்வளவுதான். அடுத்தது எடுத்துக்காட்டு 1.